வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது இந்தியாவில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை ஏன் எதற்காக உருவானது என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம். இந்திய வரலாற்றில் கருப்பு தினமாக பார்க்கப்படுவது 25 ஜூன் மாதம் 1975ஆம் ஆண்டு. அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளால் இந்திய நாட்டிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காரணம் காட்டினார். ஆனால் நெருக்கடி என்பது இந்தியாவிற்கு அல்ல, இந்திரா காந்தி அவர்களுக்கு. அவரின் நெருக்கடியை இந்த நாட்டின் நெருக்கடியாக மாற்றினார். ஏன் என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணமடைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக பதவியேற்றார். அவரின் அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இந்திரா காந்தி அவர்கள் பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மரணமடைந்த பிறகு இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். எனவே 1969ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை உடைத்தார். காங்கிரஸ் எம்பிக்களில் பலர் இந்திரா காந்தியின் பக்கம் நின்றனர். இந்திரா காந்தி அவர்களுக்கு காட்டும் விசுவாசம் மட்டுமே தங்களின் வருங்காலத்தை முன்னேற்றும் என்று அவர்கள் எண்ணினார்கள். இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் இந்திராவின் விசுவாசிகள் அதிகமானார்கள். எனவே அவரின் அனைத்து முடிவுகளும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எனவே அவர் கொண்டு வந்த வங்கிகள் தேசியமயமாக்கல், தனி உரிமை பணப்பை ஒழித்தல் போன்ற பல சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். 1971ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தியிடம் தோற்றார் ராஜ் நரேன். தான் தேர்தலில் தோற்றதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்திரா காந்தி மீது அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தினார் என்று வழக்கு தொடுத்தார். 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் நாள் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன் லால் சின்ஹா வரலாற்று சிறப்புமிக்க ஓர் தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பில் இந்திரா காந்தியை குற்றவாளியாக அறிவித்தார். மேலும் அவரின் வெற்றி செல்லாது என்றும் அவர் மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் 6 ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலிலும் போட்டியிடக் கூடாது என்று தீர்ப்பளித்தார். இதனால் ஜே.பி. நாராயண், ராஜ் நரேன், சத்யேந்திர நாராயண் சின்ஹா மற்றும் மொரார்ஜி தேசாய் தலைமையில் மக்கள் திரளாக டில்லி தெருக்களில் போராடினார்கள். இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவியது. இதன் காரணமாக நாடாளுமன்றம், பிரதமர் வீடு போன்றவை மூடப்பட்டன. இதுவே பின்னர் இந்திரா காந்தி அவசர அறிவிப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இந்திரா காந்தி வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி வி.ஆர். கிருஷ்ண ஐயர் 24ஆம் நாள் ஜூன் மாதம் 1975ஆம் ஆண்டு அன்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து ஒரு எம்பியாக பெற்ற அனைத்து சலுகைகளையும் நிறுத்தினார். பாராளுமன்றத்தில் எந்த தீர்மானத்தின் மீதும் வாக்களிக்க தடை விதித்தார். ஆனால் அவர் பிரதமராக தொடரலாம் என்று தீர்ப்பு கூறினார். இந்திரா காந்தி தேர்தல் மோசடி செய்துவிட்டார் என்று எதிர்க்கட்சிகள் காந்திய சோசலிசவாதியான ஜெயபிரகாஷ் நாராயண் இதை எதிர்த்து பீகாரில் பெரும் போராட்டங்களை நடத்தினார். அவற்றில் மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனதா கட்சி கூட்டணி உருவானது. இந்த கூட்டணியின் மூலம் குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இதன் காரணமாக நாடாளுமன்றம், பிரதமர் வீடு போன்றவை மூடப்பட்டன. இதுவே பின்னர் இந்திரா காந்தி அவசர நிலை அறிவிப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் தான் பாகிஸ்தானுடன் போர் முடிவு பெற்று இருந்தது. அதனால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அரசு எண்ணியது. அது மட்டுமல்லாமல் 1973ஆம் ஆண்டு எண்ணெய் நெருக்கடி காரணமாக பொருளாதாரம் சமநிலை இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்தில் வேலை நிறுத்தம், போராட்டங்கள் நாட்டில் நடந்தால் அது நாட்டின் பொருளாதாரத்தை, வளர்ச்சியையும் பாதிக்கும் என்று அரசு எண்ணியது. இந்த நெருக்கடிகளால் நாடு பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி அன்றைய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி முகமது அவர்களால் இந்திரா காந்தி அவர்களின் ஆலோசனையின் பேரில் அவசரகால நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது. இந்த நெருக்கடி நிலை என்பது இந்திரா காந்தியின் செல்வாக்கை உயர்த்துவதற்கும், அவருக்கு எதிரான மக்களின் மனநிலையை மாற்றுவதற்கும், தேர்தலை தள்ளி போடுவதற்கும், மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கும், எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்டதே இந்த அவசரகால நெருக்கடி நிலை. இதற்கு முன் 1962 மற்றும் 1971ஆம் ஆண்டுகளில் சீனா மற்றும் பாகிஸ்தான் போர்களின் காரணமாக அவசரகால நெருக்கடி நிலையில் பலர் நாடு முழுவதும் காவல்துறையால் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டனர்.
அதற்கு அவர்கள் பயன்படுத்திய சட்டமே மிஷா மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டம். மிஷா என்பது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1972 மற்றும் DISIR என்பது டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் 1962 ஆகிய சட்டங்களின் மூலம் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட முக்கிய தலைவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயண், ராஜ் நாராயண், மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ஜீவத்ராம் கிருபாலனி, வாஜ்பாய், LK அத்வானி, அருண் ஜேட்லி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டனர். RSS, ஜமாத்திய இஸ்லாமி போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. செய்தித்தாள்களின் குரல் வலையை நெரிக்கும் விதமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நாளிதழ்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. பத்திரிகை ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் கைது செய்யப்பட்டனர். பொதுக்கூட்டங்கள் மற்றும் மக்கள் பொது இடங்களில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் மூலம் நாட்டில் எழுத்துரிமை மற்றும் பேச்சுரிமைகள் தடை செய்யப்பட்டன. இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் என அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அப்பொழுது தமிழ்நாட்டில் கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் தஞ்சம் புகுந்தனர். அவர்களில் ஒருவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள். இந்தியா முழுமைக்கும் நெருக்கடி நிலை பரவிக் கொண்டிருந்த பொழுது 2 மாநிலங்கள் அவற்றின் பிடியில் இருந்து சற்று விலகி இருந்தது என்றால் ஒன்று குஜராத், மற்றொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுக எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசின் கட்டளைப்படி தமிழ்நாட்டில் மிஷா சட்டத்தின்படி கைது நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் இருந்தது அன்றைய திமுக அரசு. நெருக்கடி நிலையை எதிர்த்ததால் 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் நாள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் நெருக்கடி நிலை முடியும் வரை எமர்ஜென்சி காலத்தில் நடந்த கொடூரங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் கருப்பு சரித்திரமாக மாறியது. தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு பல திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் முக்கியமானவர்கள் இன்றைய முதல்வர் MK ஸ்டாலின், முரசொலி மாறன், முன்னாள் மேயர் சிட்டிபாபு, ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் போன்ற பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த சிறை கொடுமைகளில் பலர் தாக்கப்பட்டனர். MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் சிறையில் அடித்தே கொல்லும் முயற்சிகள் நடந்தன. அவற்றை தடுத்து நிறுத்தியவர் மேயர் சிட்டிபாபு. பின்னாளில் இதனால் மரணமடைந்தார். கைது செய்யப்பட்டவர்களின் தகவல்கள் அவர்களின் குடும்பங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தனர். பலர் காணாமல் போனவர்கள் திரும்ப வரவே இல்லை. நாட்டில் அனைத்து பத்திரிகைகளும் செய்தி ஊடகங்களும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. மத்திய அரசுக்கு எதிரான செய்திகள் நீக்கப்பட்டு வெளியிடப்பட்டது அல்லது தடை செய்யப்பட்டது. நாட்டில் கட்டாய கருத்தடை செய்யப்பட்டது. எமர்ஜென்சி காலத்தில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டங்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றியமைக்கப்பட்டது. தொழிற்சங்கங்கள் நசுக்கப்பட்டன. டில்லியில் பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. பலர் அரசுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்து சமரசம் செய்து கொண்டனர். 1977ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் நாள் இந்திரா காந்தி மார்ச் மாதத்தில் தேர்தல் நடத்துவதாக அறிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதிகாரப்பூர்வமாக 1977ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள் இந்தியாவில் அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சர்வதிகாரம் என்றால் என்ன என்பதை இந்தியர்கள் செய்தித்தாளின் மூலம் தான் தெரிந்திருந்தார்கள். எமர்ஜென்சி காலத்தில் தான் சர்வதிகாரம் என்றால் என்ன, அதன் கொடுமைகள் என்ன என்பதை உணர்ந்தார்கள். இந்தியர்கள் எப்பொழுதும் வித்தியாசமானவர்கள் என்பதை எமர்ஜென்சி முடிந்த பிறகும் நிரூபித்தார்கள். ஆம், இதுவே மற்ற நாடுகளில் இதுபோன்று எமர்ஜென்சி காலம் என்றால் புரட்சியின் மூலம் இந்த கொடுமைகளை அப்புறப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இந்தியர்கள் பொறுமைசாலிகள் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது மதிப்பு கொண்டவர்கள் என்பதையும் நிரூபிக்கும் வகையில் வாக்கு சீட்டின் மூலம் இந்திரா காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாடம் புகட்டப்பட்டது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளை கொண்ட ஜனதா கட்சி பெரும்பான்மையுடன் மொரார்ஜி தேசாய் தலைமையில் இந்தியாவில் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமராக பதவியேற்றார். எமர்ஜென்சி காலத்தின் கொடுமைகள் இந்தியாவின் பல மாநிலங்களில் நிகழ்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்த கொடுமைகளின் மூலம் கருப்பு சரித்திரத்தின் கொடூர முகங்கள் இன்றளவும் காலத்தின் கண்ணாடியில் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. நண்பர்களே, இதுபோன்று மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.